அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானின் வளர்ச்சியை கண்டு நடுங்கும் முன்னணி ஊடகங்கள், கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பு, புறக்கணிப்பு, இது குறித்த டீடைல் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே கல்லூரி மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கு அதிக அளவில் வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். மாணவர்கள் அரசியல் குறித்து பேசுறதுனாலேயே மக்கள் அதிக அளவில் அவங்களுடைய கருத்து கணிப்புக்கு ஆதரவு அளிச்சு மாணவர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே வெளிப்படையாக பதில் சொல்ற காரணங்களாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய கருத்து கணிப்பு பார்க்கறதுக்கு அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க கல்லூரி மாணவர்கள் இந்த முறை எடுத்திருக்கக்கூடிய புதிய கருத்து கணிப்பு தகவல்கள் பார்த்தீங்கன்னா முன்னணி ஊடகங்களை நடுங்க வச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. லயோலா கல்லூரி மாணவர்கள், வைஷ்ணவ கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் ஆளுமைமிக்க அரசியல்வாதி யாரு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 26 தேர்தலில் எந்த அரசியல் கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் ஒரு புதிய கருத்து கணிப்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல சென்னையில முக்கியமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் அளிச்சிருக்கக்கூடிய பதில்கள் ஊடகங்களை வியக்க வச்சது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பயத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் நேரடியாகவே புதிய தலைமுறை, நியூஸ் 7, தந்தி தொலைக்காட்சி, இது போன்ற தொலைக்காட்சிகளுக்கு இனிமே சீமானை குறித்து ஏதாவது செய்தி வெளியிட்டீங்கன்னா உங்களுடைய ஊடகம் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நேரடி மிரட்டல்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த தொலைக்காட்சிகளை வேலை செய்யக்கூடிய நபர்கள் நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. இப்படி இருக்க தற்போது மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல மக்கள் முழுக்க சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பேசின காரணத்தினால இந்த ஒரு செய்தியை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு மாணவர்களிடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவலை எங்களால் போட முடியாது அப்படின்னு அவங்க புறக்கணிச்சு அமைச்சிருக்காங்க. இதனால ரொம்பவே கடுப்பான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை நம்ம நாம் தமிழ் கட்சி ஊடகத்திற்கு கொடுத்துடலாம் அப்படின்னும், நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக நிறைய யூடியூப் சேனல்கள் இருக்காங்க, அவங்களிடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு செய்தி அதிக அளவில் பகிரப்பட்டு ஊடகங்கள் போடுறதை விட அதிக அளவில் ஒரு பெரிய ரீச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு பகிர்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகுது. நாளை தினம் பார்த்தீங்கன்னா இந்த முழு தகவலும் ஆதாரத்தோட கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் எல்லாத்தையுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.